ஹே கைஸ், திஸ் இஸ் அருணகுமார். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லாவ் அதாவது நெல்லிக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவோட நியூட்ரிஷன் பற்றி பார்ப்போம். 100 கிராம் நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 கேலரிஸ் வருது. இதில் கார்போஹைட்ரேட் 8லேருந்து 9 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 1 கிராம் தாங்க இருக்குது. ஃபேட் லெஸ் தென் 1 கிராம் ரொம்பவே நல்லது. இதில் மெயினாக ஃபைபர் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 கிராம் இருக்குது. இது ரொம்பவே நல்லது. தென் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியோட லெவல் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது 600 மில்லிகிராம் இருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டெய்லி இன்டேக் வேல்யூ விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி லெவல் ரொம்பவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பயோஃப்ளவனாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நெல்லிக்காயில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவல். நெல்லிக்காயில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏகப்பட்ட அளவுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படின்ட்டு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டபிள்யூபிசி செல்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தென் நெல்லிக்காயில் வந்துட்டு நிறைய பயோஃப்ளவனாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால இதில் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் லெவலை இது கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை டேமேஜ் பண்ணும். இதனால நமக்கு ப்ரிமச்சூர் ஏஜிங், ஆர்கன் டேமேஜ் இதெல்லாம் காசு ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி ஆம்லாவை கன்சியூம் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆம்லாவில் இருக்கக்கூடிய பயோஃப்ளவனாய்ட்ஸ் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோஃப்ளவனாய்ட்ஸ் நார் எஃபினெஃப்ரைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த நார் எஃபினெஃப்ரைன்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ்டாக வச்சுக்குவோம், நம்ம ரொம்பவே அலர்ட்னஸாக வச்சுக்கோமோ, அண்ட் முக்கியமாக நம்ம உடம்புல ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தென் ஆம்லா பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஒரு சூப்பர் பெனிஃபிட்ஸை தருது. இது எப்படின்னா, ஆம்லாவில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தென் மோஸ்ட்லி இதில் சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு கம்மியாகி தென் இதோட சுகர் ஸ்பைக்கும் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இதனால உங்களுக்கு டயாபெட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காவை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை ராவாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்போ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நமக்கு நல்லாவே கிடச்சிருது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ராவாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இதை எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்வீட் நெல்லிக்காய், இதை நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்வீட் நெல்லிக்காய் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இதை நல்லா பாயில் பண்ணி இதில் சுகர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. இதனால் இதை ஹீட் பண்ணுறப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகும். இதில் ஒன்லி ஃபைபர் கண்டென்ட் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ ஃபைபர் கண்டென்ட்டுக்காக மட்டும் நீங்கள் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸும் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வீட் நெல்லிக்காஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.